Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PowerPoint presentation பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ PowerPoint presentation அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு Fiverr அப்படிங்கிற இது என்ட்ரி ஆகும்போது நான் PowerPoint அப்படிங்கிற வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு கிளிக் போட்டேன். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு ஒர்க் நிறையா வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ PowerPointல பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி இவங்க டிசைனாக இந்த மாதிரி PowerPoint டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நிறையா யோசிக்க தோணும். பட் ஆனால் இது ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெம்ப்ளேட் பேஸ்டாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன், அந்த பிஎஸ்டி கீ அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நிறைய டெம்ப்ளேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த PowerPoint வேறு எங்கே இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டேக்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிச் டேக், இன்வெஸ்டர் பிச் டேக், அதாவது அந்த மாதிரிலாம் PowerPoint ப்ரெசன்டேஷன், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கிளிக் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த சஜஸ்டட்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதை மெயினாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சஜஸ்டட்ன்னு இருக்கிறத உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் உங்களோட டைட்டில் அதை காம்பினேஷன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கிக் முன்னாடி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ PNG ட்ரீ, இப்போ வெப்சைட் நேம் PNG ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணால் கொஞ்சம் இது டவுன்லோட் நிறைய ஃப்ரீயாக கிடைக்கும். சில நேரம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு 2 டைம் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, 2 டெம்ப்ளேட் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இதில் PowerPointனு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் இருக்க, அதாவது நம்ம பிஎஸ்டி கீழே பார்க்கும்போது சில டெம்ப்ளேட் அப்படியே இந்த இமேஜஸ் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெப்சைட்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். PST கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த PowerPoint சொல்லி இருக்கு, போட்டோன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வருது. ஸோ இதில் இருக்க டெம்ப்ளேட்க்கும் இதில் இருக்க டெம்ப்ளேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்லாம் இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம தான் ஓன் இமேஜ் நம்ம ரெடி பண்ணணும். இந்த கார் இமேஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா, இது சும்மா சாம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் உள்ள பிளைனாக தான் இருக்கும். நம்மளோட ஓன் இமேஜஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓன் இமேஜஸ் ஏன்னா நம்மளோட கிளைண்டோட இமேஜஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் எனக்கு மெடிக்கல் ரிலேட்டட் PowerPoint ப்ரெசன்டேஷன் வேணும்னா அந்த மெடிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமான PowerPoint வரும். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெடிக்கல் ரிலேட்டட் PowerPoint உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பெட்டர், அதோட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தமானது, மல்டி பர்பஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸு, ஸோ உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட்ஸ் வந்துடும். இதில் நான் என்ன ஐடியா பண்ணலான்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டெம்ப்ளேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் அப்படிங்கும்போது ஒரு பெரும் 1 வீக் அப்படிங்கும்போது 14 டெம்ப்ளேட்ஸ் வரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்களோட கிக்கோட இமேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த டெம்ப்ளேட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்களோட டேக் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சஜஸ்டட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களோட டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிங்க அப்படின்னா உங்களோட கிக் வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. இதில் வந்து இவங்க போட்டிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ்டிக்கு இன்னொன்று பேஞ்சிட்டு வரும். சில பேருக்கு வந்து பேஸ்டிக்கில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியாது. அது எப்படிங்கிறத நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ் இந்த பேஜ் ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணிடலாம். பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா இவ்வளோ வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு கிளிக் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ப்ரீ ஃபைல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தோன்னே 982 KBன்னு சொல்லிட்டு வருது. ஜென்ரேட் டைரக்ட் லிங்க்னு இதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 ஹவர்ஸ்க்கு ஒன்று தான் டவுன்லோட் பண்ண முடியும் இந்த pstk.comல. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இது கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கொடுங்க. கிளிக் ஹியர் டவுன்லோட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஓடும். இந்த செகண்ட் ஓடுனதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைல் வரும். இந்த ஃபைல் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம பவர் பாயிண்ட் பர்சன்டேஜில் இதுதான் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.